தனுஷ் அவங்களும் மிருனால் அவங்களும் திருமணம் பண்ணிக்க போறாங்க. அவங்களுக்கு உறுதியா திருமணமாக போகுதுன்னு செய்திகள் பரவன நிலையில மிருனால் அவங்க இதற்கு ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காங்க. தனுஷ் அவங்களும் மிருனால் அவங்களும் காதலிக்கிறாங்கன்னு ஒரு சில நாளாவே அவங்கள பத்தின செய்திகள் பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்குங்க. சொல்ல போனா மிருனால் அவங்களும் அவங்களுடைய தரப்புல இருந்து, அதாவது நாங்க காதலிக்கல, இதெல்லாம் வதந்திங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவே கிடையாது. இந்த செய்தி பரவனதுக்கு அப்புறமா அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற மாதிரி புகைப்படங்கள் எல்லாம் பதிவிட்டது தொடர்ந்து எல்லாருமே அவங்க காதல் உறுதியினும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தனுஷ் அவர் பாத்தீங்கன்னா இப்ப அதிகமா அவங்களோட குடும்பத்தோட நேரம் செலவிடுறாரு. அது இல்லைன்னா படப்பிடிப்பு தளத்துல நேரம் செலவிடுறாரு. அது இல்லைன்னா ரொம்பவே தனிமையில, அதுவும் மன அமைதிக்காக அவர் ரொம்ப தனிமையில இருக்காரு. அதிகமா சிவன் இந்த மாதிரி கோவிலுக்கு அதிகமா போறாரு அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகிட்டு இருந்துச்சு. அதுவும் விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறம் எப்பவுமே அவர் பாட்டுக்கு அவர் இருக்காராம், ரொம்ப தனிமையில இருக்காராம், யாருக்கிட்டையும் அதிகமா பேசுறது இல்லையாம், பட வேலைகள்ல கொஞ்சம் பிஸியா இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அவர் கூட நிறைய பேட்டிகள்ல, அதாவது இசை வெளியீட்டு விழால பேசும்போதெல்லாம் என்னை பத்தி எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்கள் பேசுறாங்க, அதெல்லாம் நான் கண்டுக்கிறது இல்லை, பேசுறவங்க என்ன வேணாலும் பேசட்டும், அதுக்கெல்லாம் கவலைப்பட போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நேரடியா அவரு பேசியிருந்தாரு. அந்த விஷயங்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரலும் ஆச்சு. இதை தொடர்ந்து இப்போ மிருனால் அவர் கூட காதல்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி செய்தி பரவ தொடங்கினதுமே எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியானாங்க. ஒருவேளை உண்மையா இருக்குமோ, சமந்தா அவங்களும் இப்படிதான் காதல் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அப்புறம் இயக்குனரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, அதே போல இரண்டாம் திருமணம் தனுஷ் அவரும் மிருனால் அவங்கள பண்ணிப்பாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கு. அதிகமா அவர் அந்த சைடு போறாரு, அதுவும் பாலிவுட் சைடெல்லாம் அதிகமா போகும்போதே தெரியும் அவர் இந்த மாதிரி ஏதோ காதல்ல இருக்காரு, அதனாலதான் இப்படி எல்லாம் அங்க போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய வதந்திகளை பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. மிருனால் அவங்க கூட சம்பந்தமே இல்லாம எதுக்கு தனுஷ் அவர் இந்த வதந்தியில சிக்கினாருன்னு தெரியல. இது ரொம்ப அதிகமா வைரலும் ஆயிட்டு இருக்கு. தனுஷ் அவரும் இதுக்கு எந்த ஒரு ரியாக்டும் பண்ணாதனால இது உறுதின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இருக்க நேரத்துல இப்ப மிருனால் அவங்களுடைய தரப்புல இருந்து எதுக்காக இப்படி வதந்திகளை பரப்புறீங்க, இது எதுவுமே உண்மை கிடையாது, இதெல்லாம் போய், இந்த வதந்திகளை யாரும் நம்பாதீங்க, அப்படியெல்லாம் எந்த ஒரு காதலும் இல்ல, கல்யாணமும் கிடையாது, நீங்களா ஏதாவது ஒண்ணு பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே மிருனால் அவங்க இதுவரைக்கும் எந்த ஒரு வதந்திகள்லயும் சிக்காம இருந்திருக்காங்க போல. இப்ப இந்த வதந்தியில சிக்கி ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்க 2 பேர் பேசுறதுக்கு காரணம் அடுத்த படத்தோட ஷூட்டிங் ஏதாவதுக்காக கூட இருக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் காதல் வதந்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தனுஷ் மிருனால் இவங்களோட இந்த காதல் வதந்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைச்சிருங்க.